உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய யூனிக்கா ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன என்று பார்த்தால், குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 பெரும்புள்ளியை நம்ம கிட்ட வச்சுட்டு ஒரே ஒரு புள்ளியை கடகத்துக்கு அமுச்சு விட்டோம். ஓகே, வாங்க இப்போ மெஜாரிட்டி ஆஃப் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. ஆனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாவ் சூப்பரா இருக்கு, வேற லெவல் தலைவாணி அப்படின்ற மாதிரி மாஸ் காட்ட போறீங்க. போன மாசம் வச்சு செஞ்சதெல்லாம் இருந்து வெளியில வந்து, போன மாசம் சொல்ல முடியாது, போன மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சு தான். சுக்கிரன் வந்தப்புறம் ஓகே தான், ஒன்றும் பெருசாலாம் கவலைப்படுற மாதிரி இல்லை தான். அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தாச்சு, அக்டோபர் நவம்பர்லாம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ பெருசாக கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ராசிநாதன் 4ஆம் வீட்லேயும் நட்சத்திரநாதன் தான் வீட்லேயும் இருக்காங்க. எப்பயுமே இந்த 1ஆம் இடம் இயங்கும் போது 4ஆம் இடம் இயங்கும் போதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடம் வழுக்க போகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வீடு, மனை, வண்டி, வாகனம், அம்மா, சொந்த தொழில், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய நாலேஜ், இதெல்லாம் 4ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் 4ஆம் இடம். வித்தி ஸ்தானம். இதற்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தி ஸ்தானம் இயங்க போகிறது. ஏற்கனவே அங்கே குரு வேற வந்து உட்காந்துருக்காரா, அப்போ குருனாலே குழந்தை காரகமா. நிறைய பேருக்கு வேலை, கல்வி, தொழில் எல்லாம் இயங்க போகுது. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரகம் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா இந்த தடவை நிறைய ஆன்மீக டிராவல் மேற்கொள்ள போகிறீர்கள். நிறைய கோவில் குளமாக சுற்ற போகிறீங்க. பௌர்ணமிக்கெல்லாம் வழிபாடு பண்ண போகிறீங்க. திடீர்னு கோவிலுக்கு போகிறது, பக்கத்தில் கோவில் போகிறது, திடீர்னு நினச்சா கோயிலாக போகிறது, திடீர்னு நிறைய பூவாக வாங்கி வச்சுக்கிறது, திடீர்னு உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிறது, திடீர்னு உங்களை அழகுபடுத்திக்கிறது. சுக்கிரன் சும்மா இருப்பாரா, 2ஆம் வீட்டில் வர வந்து உட்காந்துருக்காருல்ல, அப்போ அப்படியே உங்களை அழகாக காட்டுறது, உங்களை ஷோ ஆஃப் பண்ணுறதுன்ற மாதிரி போன மாதம் 20ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அதை செவ்வனே செய்வார். நிறைய ட்ரெஸ் வாங்குறது, நிறைய வந்து கடைக்கு போகிறது, நிறைய வீடு சார்ந்த சில விஷயங்கள் மேற்கொள்றது, வீட்டுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்றது அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி வேறு சனி வக்கரமாக இருக்க, ரொம்ப பெருசாக வந்து வேலை சம்பந்தமான விஷயத்தில் கை வைக்கிறதுலாம் போயிடுச்சு. ஸோ 7ஆம் தேதி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை போச்சு அவங்களுக்குலாம் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லாட்டி கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைத்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க. அந்த டிராவல் வந்து உங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்க போகுது. நிறைய வந்து எப்பயுமே ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டான்ற ஒரு தைரியம் மேலோங்கும். அந்த மாதிரியான ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. 4ஆம் இடம் தான் சேமிப்பு. நிறைய பேர் சேமிக்க போறீங்க. சேமிப்பு குறித்து ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போறீங்க. திடீர்னு ஒரு ஆர்டி ஓபன் பண்றது, இல்லை திடீர்னு ஒரு இது போடுறது, இல்லை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்னு சேமிக்கிறதுக்கு இந்த மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து ஏதோ ஒரு சேவிங்ஸ் இல்லையா, சேவிங்ஸ் வச்சிருந்த சேவிங்ஸை வச்சு இந்த தடவை கொஞ்சம் செலவுகளை ஹேண்டில் பண்ண போறீங்க. ஏதோ ஒன்று சேவிங்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இந்த தடவை. ஓகே, நிறைய பேர் கடன் அடைக்க போறீங்க. எங்க மேடம் காசே வர மாட்டேதுன்னா கண்டிப்பாக வரும். நிறைய பேர் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை 100 விழுக்காடு இருக்கு. ஏதோ ஒன்று பெருசு பெருசா இருந்த கடன்லாம் அடைச்சு ஒரே கடன் ஆக்க போறீங்க. குட்டி குட்டியாக வாங்கிட்டு இருந்தாலும் அடைச்சு பெருசா ஒரு இதுக்குள்ள போட்டு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை உருவாக்கி கொடுப்பதற்கு பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. நிறைய ப்ரமோஷன், நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, டிரான்ஸ்ஃபர் எல்லாம் போன மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சாச்சு. இந்த மாசம் அப்படியே நீடிக்கும். ஒரு 4 மாசம் வரைக்கும் அப்படியே நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 100 விழுக்காடு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பூரிப்பு அதிகரிக்க போகிறது. ஒரே வார்த்தையில் சொல்லணுமா, ரொம்ப பூரிப்பா இருக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க போகிறது. ராசிநாதன் 3ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து அமரக்கூடும் 3-4 இடங்கள் முயற்சி ஸ்தானம்லாம் வழுக்க போகிறது. 10ஆவதுக்கு குருவோட பார்வை வேற ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய முயற்சிகள், நிறைய திட்டங்கள், நிறைய இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஏதோ ஒன்று இந்த தடவை இயங்க போகுது. நிறைய பேர் ப்ளூ கலர்ல ரெட் கலர் பைக் வாங்குறதுக்கு, இல்லை ஒயிட் கலர் பைக் வாங்குறதுக்குலாம் வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு.
அதேமாதிரி பெண்கள் நிறைய ஸ்கூட்டி, இப்போ ஸ்கூட்டி மாதிரிலாம் வாங்க போகிறீங்க. திடீர்னு செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்கலாமா, நிறைய வண்டி வாகனங்களோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. இல்லை வண்டி வாகனங்களுக்கு ஏதோ ஒரு செலவு, இல்லை வண்டி வாகனங்களை மாற்றுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வண்டி வாகனங்களை புதுப்பித்தல், இல்லை வண்டி வாகனங்களோடு கனெக்ட் ஆகுதல்ன்ற மாதிரி சில ஏதோ ஒரு நிகழ்வுகள் இந்த தடவை கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, நாட் ஒன்லி சந்திரன், அந்த இடத்துல என்ன பிளான் இருந்தாலும் இது நடக்கும். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகிறது. நிறைய யோசனை பண்ண போறீங்க. திட்டமிடல் மூலமாக உங்களுடைய வாழ்வியலில் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்கு இந்த தடவை நீங்க முன்னெடுத்து வைக்க போகிறீர்கள். நிறைய பிளானிங் பண்ண போறீங்க. நிறைய பேர் உங்களுக்கு உதவ காத்திருக்க போறாங்க. நிறைய சொந்தங்கள், நட்புகள் எல்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. எங்கிருந்தோ எப்பயோ நீங்க பண்ண விஷயம் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உங்களை தடுத்து ஒரு இடத்துல வந்து உங்களை மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நல்லா இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன 12ஆம் வீட்டாதிபதியும் வந்து உட்காந்து ஒரு மாதிரி நிறைய செலவுகளையும் வீடை நோக்கி ஏதோ ஒரு வீடு வாங்குறது, வீடு குடியேறது, இல்லை வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஏதோ ஒரு செலவை கொடுத்து ஒரு மாதிரி மண்டையை குழப்பிட்டு நிலைமையெல்லாம் மாற்றி ஒரு கிளாரிட்டியை, ஒரு தெளிவை கொடுப்பதற்கு காலம் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. போன மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சு, போன மாதம் 10-12 தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாசமும் அது நீடிக்க போகுது. அடுத்து நட்சத்திரநாதன் அதே இடத்துல தான் இருக்காரு. அதுவே ஒரு பெரிய பிளஸ். ராசிநாதன் 4ஆம் இடத்துல அமர்தல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே அமைய காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கிறது. 3ஆம் இடம்லாம் மாமியார் வீடு, மாமியார் வீட்டோட ஒரு அனுசரணை கிடைக்கிறது, மாமியார் வீட்டோட ஒரு தொடர்பு, மாமியார் திடீர்னு ட்ரெஸ் வாங்கி தர்றது, மாமியார் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று கொடுக்கறது, மாமனார் வீடு தான் 3ஆம் இடம், மாமனார் வீடு ஏதோ ஒன்று பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய இன்லாஸோட ஒரு கனெக்டிவிட்டி, இன்லாஸோட ஒரு அனுசரணை, ஒரு அனுகிரகம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே காத்து. அதான் ஒரே வார்த்தை பூரிப்பதி இருக்க போகுது. எது வழியா வந்தா என்ன, அம்மா வீட்டு வழியா வந்தா என்ன, அப்பா வீட்டு வழியா இருந்தா மாமனார் வீட்டு, நம்மளுக்கு பூரிப்பு இருக்க போகுது, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், நம்மளுக்கு அடுத்தவங்க கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஐன்னு அனுபவிக்க போகிறோம், அவ்வளோதான், கிளியர். ஓகே, இல்லை நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம வாங்கி பூரிச்சுக்க போகிறோம். ஓகே, படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க. நிறைய மார்க் எடுத்து அப்படின்னு பூரிக்க போகிறீங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கலாம். வீடு சம்பந்தப்பட்டு, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்லவைகள், இல்லை ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நடப்பதற்கான வாய்ப்புகளை அது இந்த மாதம் உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய தெய்வ அனுகூலம், தெய்வ கடாட்சம், தெய்வ டிராவல், இறை வழிபாடு, இறை சிந்தனை, அடிக்கடி கோவிலுக்கு போகிறது, அடிக்கடி ட்ரெஸ் வாங்கிக்கிறது, உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, உங்களை அழகுபடுத்திக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் எனக்கா 40 வயசு இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு தொடர காத்திருக்கிறது. 60 வயதை தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம். நிறைய காசு கையில் தங்குது இந்த மாதம், பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சுட்டோம்டா சாமின்ற மாதிரி மாத கடைசியில் ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. நிறைய வந்து உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்க போகிறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூரிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். சக்கரத்தாழ்வாரையும் அயக்ரீவரையும் இந்த ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். நிறைய பேருக்கு இந்த தடவை கோவில் பிரசாதம், இல்லை கோவில் அன்னதானம் ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. நீங்கள் எந்த வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கோவில் பிரசாதம், இல்லை கோவிலில் ஒரு அன்னதானம், கோவிலில் வந்து ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் சாப்பிட்டு அந்த தெய்வ கடாட்சத்தை நீங்கள் உணரக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு இருக்கு. வேற எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இல்லை, உங்க நட்சத்திரக்காரருக்கு அதிகமாக இருக்கிறது. ஓகே, இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புறா பார்க்க போறீங்க. புறா பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய புறா பார்க்கறது, அதே மாதிரி திடீர்னு வீட்டுக்கு ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கிறது, ஒரு செடி வாங்குறது, எஸ்பெஷலி மணி பிளான்ட் வாங்குறது, வெத்தலை வாங்குறது, துளசி வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒரு செடி வாங்கி, பிளான்ட் வாங்கி உங்க வீட்டில் வச்சு அதன் மூலமாக ஏதோ ஒரு சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்வதற்கான செய்தியோடு இந்த மாதம் நகர காத்திருக்கிறது. ஸோ சூப்பராக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது.